இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட மலை பிரசங்கத்திலே ஆண்டவருடைய மலை பிரசங்கம் பண்ணுகிற அந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்திலே ஆண்டவர் கூறிய முக்கியமான ஒரு சில வசனங்களை குறித்து, ஒரு சில காரியங்களை குறித்து நாம் இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் கூறிய அந்தரங்கத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், அந்தரங்கத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து சொன்ன காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இந்த அருமையான வசனத்தை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உயிர் மூச்சாக இருப்பது ஜெபம். நமது அருமை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. நாம் அந்தரங்கத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? வெளியரங்கமாக ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போய் துவண்டு போய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பார்க்கிற பொழுது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டுமா? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி. அப்படி என்று சொன்னால் நாம் ஜெபிக்க தேவ சமூகத்திலே சென்று மனதின் அறைகளை பூட்டி, வீணான சிந்தனைகளுக்கோ அவிசுவாசத்திற்கோ நாம் இடம் கொடாதபடி நம்முடைய மனதின் அறைகளை கட்டி நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்கிறார். சில வேளைகளிலே ஒரு சில நெருக்கங்கள், ஏதாவது போராட்டங்கள், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், இல்லாவிட்டால் ஏதாவது பலவீனங்கள் வாழ்க்கையிலே நம்மை தாக்குகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திலே அந்தரங்கத்திலே நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இங்கே ஆண்டவர் இன்னும் ஒரு மக்களை குறித்து அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். இங்கே இன்னொரு குரூப் ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரர்கள். அவர்கள் எப்படி ஜெபிப்பார்களாம்? மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கு. அந்த ஜெபம் எதற்காக பண்ணுகிறார்கள்? ஆலயத்திலே ஜெபிக்கிறார்கள். எதற்காக? மனுஷர் காணும்படியாக. மனுஷர் பார்க்கணும், இவங்க எவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க நல்ல ஜெபிக்கிற ஆளுன்னு சொல்லி மனிதர்கள் நம்மை புகழ்வதற்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வீதிகளில் நின்று ஜெபிக்கிறார்கள், ஜெப ஆலயங்களில் நின்று ஜெபிக்கிறார்கள். எதற்காக? உண்மையான ஒரு வேண்டுதலோடு, உண்மையான ஒரு விண்ணப்பத்தோடு, உண்மையான ஒரு மனபாரத்தோடு இவர்கள் ஜெபிப்பதில்லை. மனிதர்கள் தங்களை பார்க்க வேண்டும், மனிதர்கள் தங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அலைகிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இந்த காலை வேளையிலும் கூட நமக்கு ஆண்டவர் ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஜெபத்தின் ரகசியத்தை, ஜெபத்தின் மேன்மையை, ஜெபத்தின் வெற்றியை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அநேகர் ஜெபிக்கிறவர்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக நீ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், வேதத்தில் நாம் அநேகரை பார்க்கிறோம், அநேகர் ஜெபித்து ஜெயத்தை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்னாளை பார்க்கிறோம். அன்னாள் மிகுந்த மன வியாகுலத்தோடு அவள் என்ன செய்கிறாள்? தேவாலயத்திலே போய் ஜெபிக்கிறாள். யாரும் தன்னை பார்க்கணும், ஏலி பிரதான ஆசாரியன் தன்னை பார்த்து பாராட்டணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. தன் இருதயத்தை தண்ணீரை போல தேவ சமூகத்திலே ஊற்றி ஜெபித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்து தேவ சமூகத்திலே ஜெபித்து அந்தரங்க வேண்டுதல் செய்து அவர்கள் ஜெயத்தை பெற்றார்கள். இந்த நாளிலும் கூட அநேகர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து
அவர்கள் ஜெயத்தை காண்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திற்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கூட ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது இங்கே நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். ஒருவேளை தேவ கோபம், ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லி சொன்னால், நெருக்கம் வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம் அந்தரங்கமாய் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நிறைய பெண்களை பார்க்கும் பொழுது இரவில் எல்லாரும் தூங்கின பிறகு அவங்க என்ன செய்வாங்க, அந்தரங்கமாய் என்ன செய்வாங்க, தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அநேக பெண்கள் உண்டு. அநேக பெண்கள் என்ன செய்வாங்க, குடும்ப பிரச்சனைகள், கணவரை குறித்த பாரங்கள், பிள்ளைகளை குறித்த பாரங்கள், குடும்ப சூழ்நிலைகளின் நிமித்தமாக வெளியே சொல்ல முடியாது, எல்லா பிரச்சனைகளையும் வெளியே சொல்ல முடியாது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், இரவிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீர் விட்டு அந்தரங்கமாய் ஜெபிக்கிற எத்தனையோ பெண்கள் உண்டு. தங்களுடைய வாழ்க்கையை ஜெபித்து ஜெபித்து கடந்து செல்லுகிற பெண்கள் எத்தனையோ பேர் உண்டு. இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருப்போம் என்று சொன்னால் நாம் அந்தரங்க ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உற்சாகமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை